ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் பார்க்க இருப்பது ஏப்ரல் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். தனுசு ராசிக்கு ஏப்ரல் மாத பலன்களை பார்க்கலாம். உங்கள் ராசிக்கும் நாளுக்குடைய குரு பகவான் 7 அமர்ந்து நேரடியாக உங்களுடைய ராசியை பார்க்கிறார். அவருடைய பார்வை 11ஆம் வீட்டிற்கும் உங்களுடைய ராசிக்கும் 3இல் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வீடு கொடுத்த புதனுக்கும் விழுவதனால் 1ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும். எந்த விதமான தடங்களும் இருக்காது. போட்டிகள், போராமைகள், சங்கடங்கள் இருந்தாலும் அதை தாண்டி சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பிறக்கும். 2ஆம் தேதிக்கு பிறகு 3இல் இருக்கக்கூடிய செவ்வாய் 4இலே சென்று உங்களுடைய ராசிநாதனை பார்ப்பார். அது உங்களுக்கு கூடுதலான பலத்தை தரும். பெரிய லட்சுமி கடாட்சத்தையும் தரும். எண்ணிய எண்ணங்கள், ஆசைகள், கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும். 10ஆம் தேதிக்கு பிறகு 3இல் இருக்கக்கூடிய புதன் 4இலே செல்வார். அப்போது 4ம் 7ம் பரிவர்த்தனையாகும். அப்போது கூடுதலான 1ஆம் வீட்டு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கலாம். நீங்கள் தொடர்ந்து பாடுபட்டு வந்தால் கடினமான முயற்சிக்கு பிறகு வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் செல்லும் என்பது 1ஆம் வீடும் 1ஆம் வீட்டை குறிக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் குருவும் மிக தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயங்களாகும். உங்களுடைய ராசிக்கு 2 கூடியவர் சனி பகவான். அவர் மாதம் முழுக்க 4இலே இருக்கிறார். உடன் சூரியன், புதன், செவ்வாய் எல்லாம் இருக்கின்றார்கள். இருந்தாலும் சூரியன் சேர்வது சூரியனும் செவ்வாயும் 2ஆம் வீட்டு அதிபதியுடன் இருப்பது ஒரு சில சங்கடங்களை தரும். போட்டி, பொறாமை, வம்பு வழக்குகள், சொல்லில் பிரச்சனைகள், குடும்பத்தில் சலசலப்பெல்லாம் இருக்கும். ஆனால் பொருளாதாரத்தில் எந்த விதமான சங்கடங்களும் இருக்காது. அதனால் நீங்கள் குடும்ப விஷயத்திலும் சொல் விஷயத்திலும் மிக மிக ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாருக்கும் எந்த காரணத்தை கொண்டும் கோபப்படுவதோ தவறுதலான வார்த்தை பிரயோகமோ கட்டாயம் படுத்தக்கூடாது. வீட்டிலும் சரி, வெளியிலும் சரி, யாருக்கும் வாக்குறுதிகளையும் கொடுக்கக்கூடாது. வீட்டிலும் அமைதியாக இருந்தால், விட்டு கொடுத்து சென்றால் குடும்ப அமைதியில் எந்த பிரச்சனையும் இருக்காது. சந்தோஷம் அதிகமாக இருக்கும். இல்லை என்றால் உங்கள் சொல்லால் குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகளும் பூகமும் வெடிக்கும். காரணம், செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து பலவிதமான கோபதாபங்கள் உண்டாக்கி அதனால் நிம்மதி குறைவுகள் உண்டாகும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். உங்களுடைய ராசிக்கு 3 கூடியவர் சனி பகவானே ஆகின்றார். அவர் 4இலே இருக்கின்றார். 3இலே இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு தைரியத்தையும் வீரியத்தையும் எடுத்த காரியங்களில் வெற்றியை தரக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் உண்டாக்குவார். அவருக்கு குரு பார்வை கிடைப்பது கூடுதலான விசேஷம்தான். இருந்தாலும் 3ஆம் வீட்டு அதிபதி 4இலே இருந்து சகோதரக்காரன் செவ்வாயுடனும் சூரியனுடன் சேர்ந்து இருப்பதினால் சொந்த ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லை என்றால் இளைய சகோதர சகோதரிகளுடன், தந்தை வர்க்கத்தினுடனும் பிரச்சனை, சங்கடங்கள், போட்டி, பொறாமை, சண்டை, சச்சரவு, அப்படி இல்லை என்றால் பண இழப்பு, மன இழப்பு, மன அமைதி கெடக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் என்பதை நீங்கள் நினைவில் கொண்டு அதற்கேற்றாற்போல் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். ஆனால் 3இல் இருக்கக்கூடிய ராகுவாலும் குரு பார்வையாலும் பலவிதமான விஐபிகளுடைய தொடர்பும் பயணங்களும் அதன் மூலமாக லாபங்களும் உங்களுடைய தைரியமும் துணிச்சலும் பாராட்டப்படக்கூடிய அளவிலே அமையும் என்பது நீங்கள் கவனிக்கத்தக்க விஷயங்களாகும். உங்களுடைய ராசிக்கு 4 கூடியவர் குரு பகவான். அவரே 4இலிருந்து 7இலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார். அது பெரிய சிறப்பு. யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயினுடைய பார்வையும் வாங்குவதனால் வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் வகையில் லாபங்கள், விற்பது, குடியிருப்பு மாற்றங்கள், அலுவலக மாற்றங்கள்லாம் நடக்கும். இருந்தாலும் செவ்வாய் சனியுடன் சேர்ந்து இருப்பதினால் போட்டியும் பொறாமையும் மறைமுகமான எதிர்ப்பும் வசிக்கின்ற இடத்திலும் அலுவலகங்களும் சரி, தொழில் செய்கின்ற இடத்திலும் சரி கட்டாயம் இருக்கும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 10ஆம் தேதிக்கு பிறகு புதன் 4இலே வருவார். அப்போது 4ம் 7ம் பரிவர்த்தனை. அதனால் தாயாரின் மூலமாகவும் தாயாரின் உறவுகள் மூலமாகவும் பலவிதமான யோகங்களும் லாபங்களும் கட்டாயம் உண்டு. குறிப்பாக பெண்களுக்கு கூடுதலான ஆதாயம், லாபங்களும் கிடைக்கும் என்பதில் கவனிக்கத்தக்க விஷயங்களாகும். உங்களுடைய ராசிக்கு 5 கூடியவர் செவ்வாய் ஆகின்றார். அவர் ஆரம்பத்தில் ஒரு நாள் மட்டும் 3இலே இருந்து மறுநாள் அவர் தன்னுடைய குரு வீட்டிலே சென்று விடுகின்றார். 5இலே இருக்கக்கூடிய சுக்கிரன் பிள்ளைகள் வகையில் சுபவிரிய செலவுகளோ அல்லது வீண் விரிய செலவுகளோ தரலாம் என்பது கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயம். 14ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 5இலே உச்சமடைவார். அப்போது பலவிதமான ஆசைகளும் கனவுகளும் திட்டங்களும் உங்களுக்கு நிறைவேறும். 5ஆம் வீட்டு அதிபதி தனக்கு 12இலே சனியுடன் சேர்க்கை இருப்பதினால் சாதகமான தசாபுத்தி சொந்த ஜாதகத்தில் 5ஆம் வீட்டிற்கு சாதகமான தசாபுத்தி நடந்தால் பிள்ளைகள் வகையில் அத்தனையும் சுபவிரயங்களாக இருக்கும். இல்லை என்றால் சனியுடன் சேர்க்கை இருப்பதினால் பிள்ளைகளால் சங்கடங்கள், கஷ்டங்கள், வம்பு வழக்குகள், வைத்திய செலவுகள், விரைய செலவுகளாகும். படிப்புக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். அதற்காக சுபவிரயங்களாக இருந்தால் கடன், அது சுபகடனாகும். இல்லை என்றால் அத்தனையும் வீண் விரிய செலவுகளாக ஆகும் என்பதில் கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயங்களாகும். ஒரு ராசிக்கு 6 கூடியவர் சுக்கிரன். அவர் ஆரம்பத்திலே 19ஆம் தேதி வரை தான் வீட்டிலே 12இலே 5இலே இருக்கின்றார். அதனால் போட்டி, போராமை, வம்பு வழக்குகள் எல்லாம் பெரிதாக உங்களை பாதிக்காது. 19ஆம் தேதிக்கு பிறகு அவர் 6இலே ஆட்சி பெறுவார். ஆட்சி பெற்றாலும் ஒரு சில லாபங்களையும் யோகத்தையும் கணவன் மனைவி வகையில் சுபவிரயங்களை தரக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு 7 கூடியவர் புதனாகின்றார். 7இலே இருக்கக்கூடிய குரு பகவான் ஆரம்பத்தில் 7ஆம் வீட்டு அதிபதி புதனையும் பார்க்கின்றார்.
களத்திரக்காரன் சுக்கிரனும் மாத ஆரம்பத்திலும் சரி பிறகும் சரி சாதகமாக இருப்பதனால் 7ஆம் வீடு வலிமையடைகிறது. குறிப்பாக 10ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் வீட்டு அதிபதி 4லே மாறிய பிறகு அவர் பரிவர்த்தனை யோகம் அடைகின்றார். 4ம் 7ம் பரிவர்த்தனை. அதனால் கணவன் மனைவி வகையில் ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டங்கள், சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, பணியில் இருந்தால் பதவி உயர்வு, பண உயர்வு, பணியில் உயர்வு என்று போன்ற சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும். சரியான வேலை கிடைக்காதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றம் செல்லலாம். ஒரு சிலருக்கு சுபவரிய செலவுகள், சொத்து சுகங்கள் வாங்குவதோ அல்லது இன்ப சுற்றுலா செல்வதோ போன்ற இனிதான விஷயங்கள் கட்டாயம் நடக்கும். திருமணமாக இருப்பவர்களுக்கு சிறிய முயற்சியிலே இந்த 4ம் 7ம் பரிவர்த்தனை சாதகமான பரிவர்த்தனை என்பதால் சிறிய முயற்சியிலே அற்புதமான முறையில் திருமண யோகமும் கூடி வரும். இதனால் நீங்கள் சரியான திட்டமிட்டு இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு 8 சந்திரன், அது 4 கிரகம். அவரை வைத்து பார்க்கும்போது பெரிதாக உங்களுக்கு சங்கடங்கள் எல்லாம் வராது. இருந்தாலும் நாளில் இருக்க கிரகங்களை வைத்து பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்திலும் நீங்கள் சற்று கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும். இரவு நேரங்கள் பயணங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். குறிப்பாக உங்களுடைய தாய்களுடைய உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டும் என்பது நினைவில் கொள்க. உங்களுடைய ராசிக்கு 9 சூரியன், அவர் ஆரம்பத்தில் நாளில் இருக்கிறார். 10ஆம் தேதிக்கு பிறகு அவர் புதனுடன் சேர்ந்து இருப்பதினால் தர்ம கர்மாதி யோகமும் உண்டாகிறது. 9ல் இருக்க கேதுவால் ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் பலருக்கு வரலாம். 9ஆம் வீட்டு அதிபதி 14ஆம் தேதிக்கு பிறகு உச்சமடைவதனால் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களும் மாத பிற்பகுதியில் லாபங்களும் பிதுராஜ சொத்துக்களும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அரசாங்கத்தின் மூலம் எதிர்பார்க்கின்ற உதவிகள் அத்தனையும் கிடைக்கும். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். பலருக்கு குலதெய்வத்தினுடைய அருளும் மகானுடைய ஆசீர்வாதம் மாத பிற்பகுதியில் கிடைக்கலாம். ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டம் உங்களை தழுவிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் கூடுதலாகவே கட்டாயம் 9ஆம் வீட்டின் மூலமாக கட்டாயம் உள்ளது. சரியான முறையில் நீங்கள் திட்டமிட்டு அதை பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு 10 புதனாகின்றார். ஆரம்பத்திலே 10ஆம் தேதி வரை 3லும், பிறகு அவர் 4லே நீசமடைந்து அத்தனை கிரகங்களும் 4ல் இருக்கக்கூடிய கிரகங்களெல்லாம் 10ஆம் வீட்டை பார்ப்பதனால் தொழில் ஒரு வகையில் நல்லா நடந்தாலும் அத்தனை கிரகங்களும் சூரியன் செவ்வாய் புதன் அத்தனை பேரும் 10ஆம் வீட்டை பார்ப்பதால் போட்டி பொறாமை சங்கடங்கள் என்று பலவிதமான சிக்கல்களெல்லாம் கட்டாயம் இருக்கும் என்பதில் கவனத்தில் கொள்ள வேண்டும். தொழிலதிபர்களும் சரி மற்ற பணியில் இருப்பவரும் சரி மிக எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் தங்கு தடை போட்டி பொறாமை சிக்கல்கள் எல்லாம் வரும் என்பதால் மிக கவனமாக பணியில் இருப்பவர்களும் சரி தொழிலதிபர்களும் சரி இந்த மாதத்தை முழுமையாக மிக எச்சரிக்கையாக தொழிலை செய்ய வேண்டும். பணியில் இருப்பவர்கள் மிக எச்சரிக்கையாக தனது வேலையை பார்க்க வேண்டும். இல்லை என்றால் சங்கடங்களில் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள் என்பது 10ஆம் வீட்டு அதிபதி புதனம் தெரிவிக்கின்ற விஷயங்களாகும். புதன் அங்கு பரிவர்த்தனை யோகம் அடைந்தாலும் அவர் நீசமடைந்து இருக்கின்றார். சனி செவ்வாய் எல்லாம் சேர்ந்து 10ஆம் வீட்டை பார்ப்பதனால் மிக எச்சரிக்கை அவசியம் என்பது தெளிவு. ஒரு ராசிக்கு 11 சுக்கிரன், அவர் 5லிருந்து நேரடியாக 11ஆம் வீட்டை பார்ப்பதும் 7 இருக்கக்கூடிய குரு பகவானும் சேர்ந்து பார்ப்பது 11ஆம் வீடு பலமடைகிறது. எவ்வளவுதான் சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் 11ஆம் வீடு என்பது லாபம் வீடு. லாபம் என்றாலே அது பணத்தை தான் கூடுமான அளவுக்கு குறிக்கும். பணம் பெரிய அளவிலே வந்தால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் அதை வைத்துக்கொண்டு சமாளித்து விடலாம் என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பாகும். அந்த வகையில் நீங்கள் பணத்தை வைத்து எல்லா விதமான பிரச்சனைகளும் சமாளித்து விடுவீர்கள் என்பதில் தேறுதலான விஷயமாகும் என்பது சந்தோஷ விஷயம். அதே வேளையில் மூத்த சகோதரர்கள் வகையில் சுபவிரயங்கள் ஆவதற்கு வாய்ப்புகள் கட்டாயம் உள்ளது. அது 19ஆம் தேதிக்கு பிறகு 11ஆம் வீட்டு அதிபதி 6லே தான் வீட்டிற்கு 8லே மறையக்கூடிய காலகட்டத்தில் மூத்த சகோதரிகள் இருந்தால் அவர்கள் மூலமாக உங்களுக்கு சுபவிரயங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அங்கே குரு பார்வையும் செவ்வாய் பார்வையும் 11ஆம் வீட்டின் மூலமாக ஒரு சில அதிர்ஷ்டங்களும் லாபங்களும் கட்டாயம் வருவதற்கு கூடுதல் வாய்ப்பு. உங்களுடைய ராசிக்கு 12 செவ்வாய், அவர் ஆரம்பத்தில் 3லும் பிறகு 4லே சனியுடன் சேர்ந்து இருப்பதனால் வரக்கூடிய செலவுகளெல்லாம் தேவையற்ற வீண் விரிய சிக்கல்கள் செலவுகளாக தேவையற்ற பயணங்களாகவும் இருக்கலாம். அதனால் பண விஷயத்திலும் பயண விஷயத்திலும் மிக எச்சரிக்கையும் கவனம் தேவை என்பதே மிதுன ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடு சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ஆக எது எப்படியோ ராசிநாதன் ராசியை பார்ப்பதினாலும் குருவினுடைய பார்வை 11ஆம் வீட்டிற்கும் விழுவதினால் எந்த விதமான பிரச்சனை இருந்தால் சமாளித்து சாதனை அடைவீர்கள் என்பதே ஏப்ரல் மாத பலன் தனுசு ராசிக்கும் தனுசு லக்னக்காரர்களுக்கும் பொருந்தக்கூடிய பலன்களாகவே அமைகின்றது. வணக்கம். இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினுடைய வழிமுறைகள். முருகப்பெருமானை வணங்கலாம். முருகர் கோயிலுக்கு அருகாமையில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வரலாம். ஆஞ்சநேயர் சுவாமியை சனிக்கிழமை தோறும் வணங்கலாம். லட்சுமி நரசிம்மருக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கலாம். ராம மந்திரத்தை பாராயணம் செய்யலாம். வாய்ப்பு வசதி உள்ளவர்கள் சுந்தரகாண்டத்தை படிக்கலாம். இது வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ படத்தையும் வைத்து வணங்கலாம். சுந்தரகாண்டத்தை பாராயணம் அங்கிருந்தே நீங்கள் செய்யலாம். ராம மந்திரத்தை ஜபிக்கலாம். இதெல்லாம் மிக மிக அற்புதமான பலன்களை தரக்கூடிய அமைப்புகளாகும். குறிப்பாக சனி செவ்வாய் சேர்க்கைக்காக முருகரையும் ஆஞ்சநேயரையும் வணங்குவது விசேஷமான பலன்களை தரும். பலவிதமான சங்கடங்களிலிருந்து நம்மை மீட்டெடுக்கக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாட்டு முறையாகும். நன்றி, வணக்கம்.